ரொம்ப ஆண்டவருடைய அன்பை ரொம்ப உணர்ந்தனாலதான் இந்த உலகத்துல ஆண்டவரோட அன்புக்கு ஈடா எதுவுமே இல்லை அப்படின்றத உணர்ந்துதான் இந்த பாடலையே எழுதியிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல இந்த லோகத்துல இருக்கிற சுகம் மேன்மை இல்ல அதோட உறவுகள் அதனுடைய அன்பு இதெல்லாம் எனக்கு கவர்ச்சித்தா கூட ஆண்டவரே உங்க அன்புக்கு அது ஈடாகாதுன்னு சொல்லி பாடுறாரு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த பாடலோட வரி வேகமா போற மாதிரி இருக்கலாம், ஆனா உணர்ந்து பாடும் பொழுது there's none like you father. அல்லேலூயா. உங்களை போல ஒருவரும் இல்லை. நம்ம நிறைய வேலை சொல்றோம்ல, கணவனை பார்த்து மனைவியை பார்த்து இல்ல பிள்ளைகளை பார்த்து உன்னை போல நேசிக்க ஐ லவ் யூ எவ்வளவோ சொல்றோம். ஆனா அதை தாண்டி ஜீவனையே கொடுக்கிற ஒரு அன்பு நம்முடைய அப்பாவால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அந்த கேடு அடைந்தோ நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை போல அழகுள்ளவர் ஒருவருமே இல்லை. ஆமென். இந்த பாட்டோட ஒவ்வொரு வரியும் பார்க்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா அது ஆண்டவருடைய அழகை வர்ணிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு முறை கூட அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உங்க சத்தத்தை உயர்த்தி இப்ப நீங்க இந்த பாடல் வரியை உணர்ந்து பாட போறீங்க. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சொல்ல இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் அவரை போல அழக பார்த்ததே கிடையாது. இயேசுவை போல அழகு. மனைவியை பார்த்து சொல்லிடலாம் நீதான் பியூட்டி, ஆனா அதை விட பியூட்டி நம்முடைய ஆண்டவர். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த உலகமே இன்னைக்கு ஆமென் இந்த உலகத்து ஆசா பாசங்களுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. ஆனா நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டிய இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உறவுகள் மற்ற ஆசா பாசங்கள் சொத்து சுகங்களை காட்டிலும் ஆண்டவரே நீங்க தான்ப்பா எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. அவரை உயர்த்த 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்தார். ஹல்லேலூயா. ஓ we praise you Jesus. ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்தெடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. we praise you Jesus. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் மாத்திரம்தான் துதிக்கு பாத்திரம்? அல்லேலூயா.
இந்த கால வேளையில ஜீவனோடு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. அவரை உயர்த்தவே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பாடுகளுக்கு மத்தியில இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆமென் புடமிட்டு நம்மை ஆமென் அவர் ஆசீர்வதிக்கிற, விடுதலை ஆக்குகிற, உயர்த்துகிற தேவன். Thank you Lord. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக யாருக்காக நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னால் விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னால் விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் உம்மை பாடா இல்லையே, உம்மை தேடாத இல்லையே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்கிறேன், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்கிறேன். நீங்க போதும். எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும், அப்பா உங்க சமூகத்துல கிடைக்கிற ஆனந்தம், உங்க சமூகத்துல கிடைக்கிற சமாதானம் இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கப்பா.
போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹalleluya, 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 இன்றைக்கு நாம் இந்த மாதத்திலே தியானிக்கிற வேத வசனம் ஏசாயா 60:22 சொல்லப்படுகிற, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. போன வாரத்தில் ஆமென், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்ற அடையாளங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா எதிர்மறையா இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க தான் அவங்கள பெருகி கொண்டே இருந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யாத்திராமத்தில் வாஸ்தவங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் வரும், நான் பேச உங்களுக்கு. அல்லேலூயா. அவர்களை ஒடுக்கினார்கள், அடிமைப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள். சில 4 காரியங்கள் நான் சொன்னேன். முதலாவது யாத்திராகமம் 1:11 வாசித்த ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களை ஒடுக்கினார்களாம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? கொடுமை செய்தார்கள். ஒரு பாண்டேஜுக்குள்ள வச்சு அவங்கள முன்னேற விடாம அவங்கள அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் சூழ்ச்சிகள், சதி திட்டங்களை அவங்க செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, அல்லேலூயா, ஆளுகை சட்டம் கையில் இருக்கிறதுனால எதிர்மறையாக ஜனங்களை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தணுமோ, துக்கப்படுத்தணுமோ, ஆமென், அவர்களை எரிச்சல் அடைய வச்சாங்க. அதுக்கு மேல அவங்க சதி திட்டங்கள் தீட்டினார்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் தானியேலை குறித்து சொன்னேன். எந்த மனுஷனும் 30 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது? எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, அல்லது ஜெபிக்க கூடாது, பிரார்த்தனைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் யாருக்குன்னா தானியேலுக்கு தான். தானியேலை தான் டார்கெட் பண்ணாங்க. ஆனா எல்லாருக்கும் பொதுவா இயேசுவை அழிப்பதற்கு, இயேசு என்ற நாமத்தை அழிப்பதற்கு ஏரோது ராஜா 2 வயதிலே ஆண் குழந்தைகளை எல்லாரும் என்ன பண்ணணும்? வெட்டி ஒழிக்கணும். இங்கே எகிப்துல அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை இப்படியே விட்டா இவங்க பரவி பெருகிடுவாங்களேன்னு சொல்லிட்டு, பெரிய கூட்டமாய் மாறிடுவார்கள் சொல்லிட்டு பார்வோன் என்ன பண்றான்? ஆண் குழந்தைகள்லாம் மருத்துவச்சிகளுக்கு ஆர்டர் போடுறான். ஆனா மருத்துவச்சிகளோ கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தபடினால அவங்க என்ன பண்ணல? அதெல்லாம் அவங்க செய்யல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை செய்வேன். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியும் கர்த்தர் பெருக பண்ணுகிற ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சாத்தானும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான், தெரியுமா? உங்களை முன்னேற விடாம. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவமே இல்லை. உபவாச ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் நாட்டம் இல்லை, வாஞ்சை இல்லை, ஏதோ வந்தோம் போனோன்றது அல்ல. ஆமென். அல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் வைராக்கியம் உள்ளவர்களாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். முடிந்த ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெருக்கத்தை உண்டாக்குவேன். ஆமென். ஆனால் நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்கள்லாம் நமக்கு என்ன பண்றாங்க? நெருக்கத்தை கொடுக்கிறார்கள். யோசேப்புடைய தலை உயர்த்தப்பட, அவனுடைய கதிர்கள்லாம் உயர்த்தப்பட்டிருக்கும். அவனுடைய சகோதரருடைய கதிர்கள்லாம் வணங்கி இருக்குன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்க? பொறாமைப்பட்டது. தன்னுடைய சகோதரன் தானே உயர்ந்திருக்கட்டுமே அந்த பெருந்தன்மை இல்லை. நல்லா கவனிக்கணும். ஆமென். சொந்த சகோதரர்களே என்ன பண்றாங்க? தூக்கி குழியில போட்டுட்டு அவங்க உட்கார்ந்து பந்தி விசாரித்து சாப்பிட போனாங்களாம். ஒருத்தனை தூக்கி குழியில போட்டுட்டு சாப்பாடுங்க எப்படி இறங்கும்? இதுதான் நாம சந்திக்கிற எதிரான கூட்டங்களை நாம் அநேகரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் 2 காரியங்களை நான் ஆமென் ஏற்கனவே சொன்னேன். ஆமென். உபாகமம் 1:11 இப்போது இருக்கிற பார்க்கிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரா? 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா.
அதற்குண்டான சில காரியங்கள் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது, ஆமென், சிறியவனுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் இது பண்றார், அவனுடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்றாரா, உடன்படிக்கை காக்கிறவராக இருக்கிறார். உபாகம் 7:9. ஆமென். போன வாரம் கொடுத்த செய்தி தான் நான் ஒரு ரிமைண்டர்ல கொண்டு வரேன் உங்களுடைய இந்த ஞாபகத்திற்காக. அல்லேலூயா. இப்போது ஆமென், glory to God. கர்த்தர் தாவீதை கொண்டு மூன்றாவது காரியம், இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சிறியவனை 1000 பேருக்கு தலைவனாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அது யாரு எக்ஸாம்பிள்னா தாவீது. தாவீதினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும்போது, ஆமென், அவன் ஆடு மேய்த்தவனா இருந்தோம், கர்த்தர் எப்படியெல்லாம் உயர்த்துறாரு பாருங்க. சம்பந்தமே இல்லை. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, ஆமென், நம்மால கிரகிக்கவே முடியல. இதெல்லாம் எப்படி நடக்குது? கர்த்தர் அவனோடு இருந்தார் என்ற அடையாளம் அதுதான். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 18-13. ஆமென். அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருந்தான். தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சிறியவனை கர்த்தர் எப்படி 1000 பேருக்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெரிய ஜன கூட்டமாய் மாற்றுகிறார். ரெண்டாவது பார்த்தோம், 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை காக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது சொல்லப்படுகிறது, சிறியவனை 1000 பேருக்குன்னா 1000 பேருக்கு மேலாக கர்த்தர் தலைவனாக உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். வேலை காரியங்கள் ரொம்ப கடினமான சூழ்நிலை, இன்றைக்கு அநேகர் அப்படி சந்திக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ, இருந்த வேலையும் போயிடுச்சே, இருக்கிற சம்பளம் இனி கிடைக்குமான்ற வேதனை, கஷ்டம், நெருக்கடி, போராட்டங்கள் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் அந்த நெருக்கடி உண்டு தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயப்படாதீங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். டிக்ரேட் பண்ண மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்டேட் பண்ற ஆண்டவர். முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசித்தா ஒரு ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. வேத வசனத்திலே பாருங்க, சிறியவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எப்படின்னு தெரியுங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்ற ஒரு ஆசீர்வாதம் தான் ஒரு பெரிய காரியம். ஆமென். கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் ஒரு தேவ மனிதனை தெரிந்தெடுத்து உயர்த்துகிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்ற சில அடையாளங்கள் இந்த 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பொறுமையா வாசித்து பாருங்க. அநேக காரியங்களை இதில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த 18ஆம் அதிகாரத்தில் என்னன்னு சொன்னால், நீங்க பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். முதலாவது 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி, அதுக்கு முன்னாடி 12 வாசிங்க. 12. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இந்த முதல் 3 வசனத்துல பார்க்கும்போது, அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் சேர்ந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று சொல்லப்பட்டு பாருங்க. சவுல் அவன் தகப்பன் வீட்டாருக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததுனால அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய ராஜாவுடைய பிள்ளையே சிநேகிதனாய் மாறுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை தருகிறார். சில நேரத்தில் சம்பந்தமில்லாத நல்ல உயர்ந்த மனிதர்கள், ஆமென், நல்ல நண்பர்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அடையாளம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம சாதாரண ஆட்களாக இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் எப்படி இருக்குன்னா, பெரிய பெரிய நபர்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் தேடி போகிறதில்ல, கர்த்தரே உங்களுக்கு தேடி வர செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஃபேவராக கர்த்தர் காரியங்களை செய்வார். நீங்கள் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய தாவீதுக்கு பாருங்க,
ஆமென், எதிரியாய் இருக்க வேண்டிய நபரை கர்த்தர் சிநேகிதனாய் கர்த்தர் கொண்டு வருகிறார். இதுதான் அடையாளம். அல்லேலூயா. உங்களை எதிர்க்கிற மக்கள் மத்தியில பாருங்க, சவுல் ஒரு பக்கம் எதிர்க்க, சவுல் எதிராக செயல்படுகிற நேரத்தில் யோனத்தானை கர்த்தர் எப்படி கொண்டு வரார் பாருங்க. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டான். யோனத்தான், அந்த வாசிங்க. ஆமென். 4ஆம் வசனம். யோனத்தான் ம் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி ஆ அதையும் தன் வஸ்திரத்தையும் ம் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். பாருங்க, தனக்கு கொண்டான பாருங்க, உண்மையான ஒரு நண்பனாக கர்த்தர் கொடுக்கிறார். சில நேரத்தில் சிலரோடு கனெக்ட் பண்றாருன்னா கர்த்தர் ஃபேவரான காரியங்கள் உங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, சில ஆட்கள்லாம் பாருங்க, எனக்கு அந்த எம்எல்ஏ தெரியும், அந்த டாக்டர் தெரியும், அந்த வக்கீலை தெரியும், சிலர்லாம் சொல்லுவாங்க. தெரியுதோ இல்லையோ, தெரிஞ்சுக்க மாதிரி, ஏன்னா அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அவர் பேரை நம்ம யூஸ் பண்ணுவோம். உண்மையிலே நீங்க நாடி போகாமல் உங்களுக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு கிடைக்குமானால் இது கர்த்தரால் ஏற்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் மருத்துவமனைக்கு சில விசுவாசிகளை சந்திக்கும் போது நான் பார்ப்பேன், அங்கே யாராவது டாக்டர் இருக்கிறாங்களா அப்படி யார் மூலயமா நம்பர் கிடைக்கும். நான் அந்த நம்பர் டயல் பண்ணும்போது ஏற்கனவே அந்த நம்பர் என் கையில் இருக்கும், ஏற்கனவே அந்த உறவை கொடுத்துருப்பார். திடீர்னு ஃபோன் பண்ணும்போது சொல்லுங்க பாஸ்டர்னுவாங்க. பாருங்க, அப்போ உறவு எப்படி இருக்கு பாருங்க. உடனே ஒரு உதவி கர்த்தர் அவங்க மூலமா நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. நண்பர்கள் மூலமாக, அல்லேலூயா, நல்ல நண்பர்களை, நல்ல உயர்ந்த நபர்களை கர்த்தர் உங்க பத்திலே கர்த்தர் கொண்டு வருவாரா? விசுவாசிக்கிறீங்களா? தாவீதுக்கு அந்த அடையாளம் இருந்தது. என்னன்னா, ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் என்று, அவனோடு இருக்கிறார் என்ற அடையாளம் என்ன? கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அல்லேலூயா. 12ஆம் வசனம் அப்படிதான் மீண்டும் சொல்ல, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு என்ன வந்தது? என்ன பயம் வந்தது பார்த்தீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்தா மற்றவங்களை எதிரிக்கெல்லாம் பயம் வரும். நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம எதிரிக்கு என்ன வரும்? பயம் வரணும். அல்லேலூயா. ஆமா. என்ன, நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ளது. அப்பா, இவனுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது. ஏன் பயம் வந்தது நான் அப்புறம் பின்னாடி சொல்றேன். ஆமா, சவுலுக்கு ஏன் பயம் வந்தது பின்னாடி இருக்கிற வசனத்தை நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் மீண்டும் வாசிங்க. அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. இன்றைக்கு உண்மையான நண்பர்களை இந்த உலகத்தில் பார்க்க முடியலங்க. அல்லேலூயா. ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மள என்ன பண்ணுவாங்க? கைடி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தாவீது நெருக்கமான சூழ்நிலையில, ஆமென், சவுல் ராஜா இவனை எப்படி வீழ்த்தலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் என்று அப்படி ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்குது. அதாவது சவுலை எதிர்க்க ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியாக தன் பக்கமாக வசப்படுத்திக்கணும்னு எண்ணம் இருக்குது. ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஸே தான் போயிட்டு இருக்கும். ஆனாலும் பாருங்க, கடைசியில் என்னெல்லாம் நடக்குது என்று கர்த்தர் கூட இருக்கிறத அவர்கள் அறிந்து கொண்டார்களா? பாருங்க, அங்கே 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கு இரண்டாவது பாருங்க, 1 சாமுவேல் 18:5. நல்லா கவனிங்க, வாசிங்க சிஸ்டர். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால் சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரி ஆக்கினார். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமா இருந்தான். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, புத்திசாலியா இருந்தான். தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, ஆமென், ஒரு புத்திசாலியா இருந்ததுனால அவனுடைய பேச்சு, அவனுடைய நடக்கை, அவனுடைய செய்கள் எல்லாம் எல்லாமே குவாலிட்டியா இருந்தது. சில ஆட்கள் நல்ல டிப்டாப் பாருங்க, பணம் இருக்கும், எல்லா வசதி இருக்கும், ஆனால் லூஸ் டாக்கிங் இருக்கும். பார்த்தீங்களா? எங்கே என்ன பேசணும் தெரியாது, எங்கேயாவது மாட்டிக்கிடுவாங்க. இவங்க பேசியே மாட்டிக்கிடுவாங்க, பேச தெரியாது. ஆனால் இந்த இடத்துல தாவீது பாருங்க, புத்திசாலியாக இருந்தாராம். என்ன பேசணும் ஏது பேசணுன்றது ஞானமாய் பேசும்படி கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி, தாவீதுக்கு அந்த புத்தி, அந்த ஞானத்தை கர்த்தர் தந்தார். ஆகினால தெய்வ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், எந்த இடத்துல என்ன பேசணும்னு, ஆமென், ஞானமாய் நடந்து கொள்ளணும், புத்தீனமாய் இருக்கக்கூடாது. சில வார்த்தைகளை விட்டு சில பேசி பாருங்க, ஆமென், தன்னுடைய இமேஜை கெடுத்துவாங்க சிலர்லாம்.
நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் வசிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆமென், வார்த்தைகளை தெளிவாய் நாம் பேச வேண்டும். தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணணும்? சரியாக வைத்து கொள்ள வேண்டும். சவுல் அனுப்புகிற எல்லா இடங்களிலே புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததுனால சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகார ஆக்கினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சின்னவனை ஆயிரமாய் மாற்றுகிற அடையாளம் என்ன தெரியுமா? ஆமென், புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீதினுடைய வாழ்க்கையில முதலாவது நல்ல நண்பர்களை கத்த தந்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஞானத்தை. அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 18:15 நீங்க வாசிக்கும் போது 15ஆம் வசனம் பாருங்க. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பாத்தீங்களா? மகா புத்திமானாய் நடக்கிறதுனால சவுல் தாவீதை பார்த்து பயந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க புத்தியா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தா எல்லாம் நடுங்குவாங்க, உங்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா ஏதோ விஷயம் இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருந்ததுனால இது நடக்கிறது. கர்த்தர் இது கூட இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். நம்ம எங்க என்ன பேசணுன்றதை கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார், ஞானத்தை தருகிறார். புத்தியாய் நடந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். இந்த புத்தி, இந்த ஞானம் எங்க கிடைக்கிறதுனா கர்த்தருடைய சமூகத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தாவீது கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்க. அவன் ராஜாவா இருந்தோம், கர்த்தருடைய சன்னிதானத்துல தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்தபடினாலதான் கர்த்தர் அவனை பெருக செய்தார், அரசனாய் மாற்றினார், கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். புகழ்ச்சி வருகிறது பாருங்க. தேவன் ஒரு மனிதனை உயர்த்துகிற அடையாளம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்ற அடையாளம் என்னன்னா, நம்மை சுற்றில் இருக்கிற மக்கள் நம்மை புகழ்ந்து பேசும்படி செய்வார். காசு குத்து புகழ்ந்து பேசுறதல்ல, என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசுங்கன்னு கேட்கறதில்ல, தானாகவே மக்களை எழும்புவார்கள். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று சொல்லி ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். இதெல்லாம் காரணம் தெரியுமா? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கீழே இருக்கிற வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். நான் எஸ்கேப் ஆயிட்டேன், நான் அப்படி இல்லை. கர்த்தர் தாவீதோடு இருந்தபடினாலதான் அவனுடைய வம்புக்கும் அம்புக்கும் தப்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா எழும்பின சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறபடினால. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். வேதத்துல பாருங்க, அந்த வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக கண்ணிகளை வீசுகிறார்களா? எரிச்சல், பொறாமை. தாவீதினுடைய வாழ்க்கையில இந்த உயர்வுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் பார்த்தீங்களா? உயர்வு, ஆசீர்வாதம், பெரிய மேன்மையெல்லாம் சாதாரணமா வந்துடாது. அதனால நீங்க கஷ்டப்படணும், அதனால பெரிய பெரிய மூட்டையை தூக்கிட்டு சுமக்கணும் அப்படிலாம் கிடையாது. அல்லது ரத்த சிந்தனை அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தரும்படி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு ஒரு வழியோ வருவான், 7 வழியாக சிதறண்டு போகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் ஃபேவரா செய்வார் ஆண்டவர். எல்லா அனுகூலமான காரியங்களை செய்வார். நான் சொல்லுகிற ஒவ்வொரு செய்தியும் சில உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆமே, நீங்க கடந்து வந்த பாதை அப்படி இருக்கலாம். இன்னும் கர்த்தரோடு இருந்துங்க, நீங்க அவரோடு இருக்க பழங்க. நீங்க அவரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல லட்சங்கள் தேவை.
எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க மூலமாக சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். பொருத்தனை செய்யுங்கள், இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக சங்கீதத்திலிருந்து மாத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு அந்த சங்கீத ஸ்தோத்திர பலி 150 சங்கீதத்திலிருந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் இதுவரைக்கும் யாரும் அதை அப்படி செய்யல. ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் ஏராளமாக வந்திருக்கிறது. ஆனால் வெறும் சங்கீதத்திலிருந்தே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை. கர்த்தர் எனக்காய்